சைக்காலஜி இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி தேவையோ அதுபோல இந்த மனதிற்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தக வாசிப்பு தான் நமக்கு அப்படி ஒரு பயிற்சியை கொடுக்கும்னு சொல்றது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நூலகம் ஒரு ஊர்ல திறந்தா அந்த நூலகத்தினால 10 சிறைச்சாலைகள் வந்து மூடப்படும் சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்றாரு. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ஊரில் நூலகம் இருக்கும். யாருன்னா ஒரு ஆள் சொல்ல முடியுமா, நூலகம் போன ஒரு ஆள் இருந்து எங்கே இருக்கு உங்கள் நூலகம்? ஊரில் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நூலகம் இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நூலகம் உங்கள் ஊரில் வந்து ஊருக்கு மத்தியில் இருக்குது. என் ஊரில் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுட்டாங்க நூலகத்தை. அது ஏதோ வேண்டத்தக்காத ஒரு பில்டிங் மாதிரி அந்த நூலகத்தை எடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து சென்ஸ்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ மொபைல் ஃபோன்லாம் இல்லாத, அப்போ வந்து மொபைல் ஃபோன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலகம் வந்து போனோன்னா வருடத்துக்கு ஒரு சந்தா தொகை கட்டணும், வருஷத்துக்கு ஒரு பணம் கட்டணும். 15 நாள் தான் ஒரு புத்தகத்தை வச்சுருக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு புத்தகத்தை எடுக்கும் போது நமக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். ஒரு புத்தகத்தை எடுக்கும் போதே பொறுப்பும் சேர்ந்து வந்துடும். 15 நாளுக்குள்ள அந்த புத்தகத்தை படிச்சுட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு பொறுப்பு வர்றதுனால அந்த புத்தகத்தை வந்து கட்டாயமாக வாசிப்போம். வாசித்து நம்ம உடனடியாக திருப்பி கொடுப்போம். இது வந்து நூலகம் நமக்கு கொடுத்தது. பட் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்ட் காலகட்டம். இன்ஸ்டாண்ட் காலகட்டம் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாமே 30 செகண்ட்ஸ் தான், வாசிப்போம் 30 செகண்ட்ஸ் தான். அதை மீறி நம்ம வந்து வாசிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது. எல்லாமே உடனே நடக்கும். ஸோ அப்படிதான் வந்து இன்றைய காலகட்டம், இன்றைய இளம் தலைமுறையினர் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதனால தான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்வது, நூலகம் செல்வது சாலவும் நன்று. நிச்சயம் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி கண்டிப்பாக நூலகம் செல்லணும். நூலகம் செல்வது மூலமாக எப்படி ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுப்பது என்பது நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அது மூலமாக ஒரு சிறந்த புத்தகங்களை வந்து நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஏன் வந்து புத்தகத்தை படிக்கணும்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம். பட் மனசை பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. அந்த மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வேணும்னு சொல்லிட்டு யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஏன் புத்தகம் படிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும்? ஒரு புத்தகம் படிக்கும்போது நம்மளோட மனநிலையும் சரி, நம்மளோட உடல்நிலையும் சரி, ரெண்டுமே ஒரு புள்ளியில் இணையும். அப்போ இந்த உலகத்தை சுற்றி நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதே நமக்கு தெரியாது. ஒரு மெய் மறந்து அந்த புத்தகத்துக்குள்ள போயிடுவோம். அந்த புத்தகத்துக்குள்ள போன பிறகு அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு மனசு வந்து ஒரு ஒருங்கிணைந்து அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது மனசு ஒருங்கிணையும் போது ஒரு சிந்தனை திறன் வரும். அந்த சிந்தனை திறன் வர எப்படி இருக்குன்னா, நம்மளோட விரிவடைந்த ஒரு சிந்தனை திறன். அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு குறுகிய சிந்தனை இருந்திருக்கும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு விரிவான ஒரு சிந்தனை திறன் உருவாகும். அந்த விரிவான ஒரு சிந்தனை திறன் உருவாகும் போது இது வரைக்கும் நம்ம பார்த்த உலகம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த புத்தகத்தை படித்த பிறகு பார்க்கின்ற உலகம் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ அறியும் போது, சரி நம்ம இவ்வளோ நாள் இந்த விஷயத்த தெரியாமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம அறியாமலே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இந்த மனிதர்களை வந்து பார்ப்பது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு கல்யாணிச்சி வந்து சொல்லியிருப்பார், எழுத்துக்கூட்டியாவது மனிதர்களை வாசித்து விடுகிறேன்னு சொல்லியிருப்பார். அந்த எழுத்துக்கூட்டியாவது மனிதர்களை வாசித்து விடுகிறேன்னு சொல்றது வந்து மனிதர்கள் கிடையாது. அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது மனிதர்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் அந்த கதாபாத்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதற்கு சொல்ற மாதிரி புத்தகத்தை படிக்கும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். அதனால வந்து புத்தகத்தை படியுங்க. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு முழுமையா ஆக்கிற ஒரு விஷயம்ன்றதுன்னா புத்தகம் தான். ஏன் வந்து சொல்றேன்னா, ஒரு புத்தகம் வந்து உங்க முன்னாடி இருக்க ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நீங்கள் யார், அந்த கேள்விக்கு வந்து விடை வேணும்னா நீங்க புத்தகத்தை படிக்கணும். அப்போ நீங்க ஒரு முழுமையான ஒரு மனுஷனா மாறணும்னா கண்டிப்பா புத்தகம் படிக்கணும். ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கும் போது கண்ணாடி காட்டுற மாதிரி உங்களோட பாசிட்டிவ் என்ன, உங்களோட நெகட்டிவ் என்ன, உங்களோட நல்ல விஷயங்கள் என்ன, ஒரு கெட்ட விஷயங்கள் என்ன. இது வரைக்கும் நீங்க தீய எண்ணங்கள் வந்து நல்ல விஷயங்களா நினைச்சிருப்பீங்க. இல்ல இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள்ன்றது உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஒரு கண்ணாடி போல உங்களுக்கு பிரதிபலிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் மட்டும்தான்.
ஸோ நீங்கள் ஒரு முழுமையான மனிதர்களாக மாறணும்னா கண்டிப்பாக புத்தக வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். மூன்றாவது விஷயம் என்னன்னா, சிறு துளி பெருவளம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து ஒரு பெருவளமாக மாறுறதுன்றது நீருக்கு மட்டுமல்ல, புத்தகத்திற்கு கூட. நிறைய விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வந்து உலுக்கி இருக்கும். உலகத்தை மாற்ற மிகப்பெரிய ஆயுதம் கல்வின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ற அந்த ஒரு வாக்கியம் இந்த உலகத்தை வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னா, அவங்க ஒவ்வொரு வாக்கியமும் வந்து நீங்க படிக்கும் போது அதை வந்து குறிப்பெடுத்து வச்சுங்க. அதோட இது மதிப்புன்றது இப்ப தெரியாது, பட் நீங்க உங்களோட வருங்கால சந்ததியினருக்கு, உங்கள் மகன்களுக்கோ உங்க மகன்களுக்கோ சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய அறிவியல் ஒரு புதையல்னு சொல்றோம். அந்த புதையல் வந்து நீங்க வந்து குறிப்பு எடுத்து ஒரு நோட் பண்ணி வச்சுங்க. அதுதான் வந்து உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய சொத்தா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா